ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் புதினா சட்னி எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு கட்டு புதினாவை நல்லா காம்பெல்லாம் இல்லாமல் கிள்ளி வச்சுருக்கேன். சட்னி பண்ணுறதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன், 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், தனியா எடுத்திருக்கேன், வெந்தயம் எடுத்திருக்கேன், சீரகம் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இங்கே நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எடுத்து வச்சுருக்கேன் 2 ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிறேன். வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் தனியாவை சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் எண்ணெயே சேர்க்காமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிறேன். இதோடைய நிறம் கொஞ்சம் மாறி இருக்கு. இதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இங்கே எண்ணெய் சூடாக இருக்குது. எடுத்து வச்சுருக்க 6 பச்சை மிளகாவை 2 பாதியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு இந்த மாதிரி வதங்கட்டும், இல்லைன்னா மேலே தெறிக்கும். பச்சை மிளகா வதங்கியிருக்கு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இதிலே 3 பல்லு பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேன். இதுவும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பூண்டும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் புதினாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துக்கிறேன். புதினா புளியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் இது வதங்கட்டும். நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இந்த மாதிரி மஞ்சள் சேர்க்கறதுனால நம்ம சட்னி நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்க்குறேன். பாருங்கள், நம்ம போட்ட புதினா நல்லா வதங்கி எவ்வளோண்டு ஆயிருக்கு. தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வறுத்து வச்சதுலாம் நல்லா ஆறி இருக்கு. இங்கே நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வறுத்து வச்சுருக்க தனியா, சீரகம், வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நைஸாக பொடி பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டேன். இது கூட வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை, தனியா, சீரகம், வெந்தயம்லாம் நல்லா பொடி பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வேறு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க புதினா, தக்காளி, பச்சை மிளகாலாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். இதை நல்லா கொரன்னு அரைச்சிட்டேன். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தனியா, வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அரைச்ச வேர்க்கடலை, தனியாலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கிறேன். சட்னியை நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதை தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருக்கு. இதில் 3 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை 4 கிள்ளி இதில் சேர்த்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருக்கு. சட்னியில் இந்த மாதிரி தாளித்து போட்டிங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்கன்னா கருவேப்பிலையை நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருக்கு. இங்கே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் அந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதில் தாளித்து வச்ச தாளிப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் புதினா சட்னி இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. இதோடைய கலர் பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சட்னியை வந்து சாதத்தோடு சாப்பிட்லாம், தோசையோடு சாப்பிட்லாம், இட்லியோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.